இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரத்த பொரியல் தான். ரத்தத்தை பார்த்தா யாருக்கெல்லாம் தலை சுற்றுமோ அவங்கெல்லாம் பார்க்காதீங்க. எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே என் தலையை சுற்றும். இதில் எங்கிட்டு சமைக்கிறது? சரி, எப்படியும் சமைப்போம். இன்றைக்கி ரத்த பழையா கெட்டியாக இருக்கிற ரத்தத்தை இப்படி நல்லா உடச்சி விட்டுக்கிறோம். எனக்கு இந்த ரத்தம்னாலே பிடிக்காது, இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக கிடச்சிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். கெட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டாகத்தான் கிளறும்போது நல்லா பொழு பொழுன்னு வரும், புட்டு மாதிரி. இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும், உப்பு பிடிக்காது. இது வந்து நம்ம உப்பு போட தேவையில்லை, ஏன்னா ஆடை அறுக்கும் போதே உப்பு போட்டுட்டு தான் அறுத்து விடுவாங்க. அதுக்கு தேவையான ரத்த பொரியலுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை நறுக்கிக்கிறோம் பொடிசு பொடிசாக. 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் சட்டியை காய வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, ஜீரகம் போட்டுக்கிறோம். நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரத்தத்தை இதோடு சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். தேவைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கைவிடாமல் கிண்டும் போது தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா பிடிக்கும். சுட சுட சுவையான ரத்த பொரியல் ரெடி. சூப்பராக இருக்கும். இது மேலே தேங்காய் துருவல் போட்டால் இன்னும் சூப்பராக சுவையாக இருக்கும். இப்படியும் சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் ரத்த பொரியல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது செய்யும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்லேன்னு அந்த ரத்த பொரியல் கோவிச்சுக்கிறோம். ஆக என்னால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம்.